வெல்கம் பேக் டு அன்புமான சேனல். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அக்கா உங்க ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ நானுமே வந்து நாளைக்கு வந்து ராம்நாடு கிளம்புறேன். இனிமே வந்து நம்ம இந்த வீட்டை வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ நம்மளோட மெமரிஸ்க்காண்டி இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து கமெண்ட்ல வந்து எல்லாரும் அக்கா இந்த வீட்டோட வாடகை எவ்வளோ அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நானே வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வீட்டு வாடகை வந்து 9500 ரூபா. கரண்ட் பில்லு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 ரூபா. அதுக்கப்புறம் தண்ணி காசு வந்து 250 ரூபா. வாங்க இப்போ வந்து ஹோம் டூர் பார்க்கலாம். இதுதான் முன்வாசல். வாங்க இப்போ வீட்டுக்குள்ள போகலாம். வந்தோடனே இங்க வந்து தண்ணி கேன் வச்சிருப்போம். இந்த தண்ணியில தான் சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கும், துணி துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு வந்து பைப்பு தண்ணி வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஹால், இதுதான் வந்து ஹாலு. இந்த ஹாலில் வந்து பாத்திர ஸ்டாண்ட் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து கிச்சன் பார்த்துடலாம் வாங்க. என்னோட கிச்சன் வந்து இதுதான், குட்டி கிச்சன் தான். இந்த கிச்சன்ல வந்து நான் எப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த இடத்துல என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். மேலே வந்து பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சிருப்பேன். இட்லி சட்டி, அப்புறம் மண்பானை சட்டி வச்சிருக்கேன். இதுல சமைக்கிறதுக்கு வந்து சோறு காய்ச்சறது, குக்கரு, குழம்பு வைக்கிறது. இது வந்து மல்லிகை ஜாமான் வந்து ஊருக்கு போறதுனால எல்லாமே வந்து கம்மியா இருக்கு. இப்போ எல்லாமே காலி பண்ணிட்டு தான் போகணும். இங்க வந்து உப்பு ஜாடி இருக்கு, எண்ணெய் வைக்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து கத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரியான வச்சுக்கிருவேன். இதுல இந்த இடத்துல வந்து அடுப்பு வச்சுக்கிருவேன். கீழே வந்து அரிசி வச்சுக்கிருவேன் நான். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். மேலே வந்து வேஸ்டான டப்பானா இருக்குல்ல, அதை நான் கலெக்ட் பண்ணி இது மேலே தான் வச்சுக்கிருவேன். இந்த இடத்துல வந்து மிக்ஸி இருக்கும், அஞ்சல் பட்டி டப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெய் டப்பா, அந்த ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி நான் வச்சுக்கிருவேன். இந்த இடத்துல வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்பேன். ஸோ பாத்திரத்தை கழுவி இதில் தான் போட்டுக்கிருவேன் நான். கீழே வந்து டஸ்ட்பின் இருக்கும். மேக்சிமம் இந்த கிச்சனுக்குள்ள வந்து 2 பேர் தான் நிற்க முடியும். வேற 3 பேர்லாம் நிற்கவே முடியாது இந்த கிச்சன்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜுமே வச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து டபக்குன்னு வந்து இப்படி எடுத்து காய்கறி எடுத்துக்கிறக்காண்டி இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கூடை வச்சிருப்பேன். இதில் வந்து புளி வச்சிருப்பேன். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாமே இதில் வந்து வரிசையாக ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அடுத்து வந்து பக்கத்தில் வந்து ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும். இங்கே வந்து டிவி இருக்கும். கீழே உள்ள கபோர்டில் வந்து வேஸ்டான துணி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இதில் தான் வச்சிருப்பேன். இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் அரேஞ்ச்மெண்ட்னா இங்கே தான் வச்சிருப்பேன். மேலே வந்து இந்த டப்பாலலாம் வந்து மாவு ஐட்டம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் கேன்டீன் போனால் திங்ஸ் வாங்கிட்டு வரும்ல, அது எல்லாமே வந்து இந்த டப்பாக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து இங்கிட்டு வந்தாவே பூஜை பொருள் வந்து இங்கே தான் வச்சுக்கிருவேன் எல்லாமே. சிலிண்டர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து குட்டி ஒரு பூஜை ரூம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, வெற்றிலை தீபம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெத்தலையை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து செடியில போடுவேன். காலடி படாத இடத்துல வந்து இந்த வெத்தலையை வந்து போட்டுக்கோங்க. ஸோ என்னோட குட்டி பூஜை ரூம் வந்து இதுதான், எல்லாரும் பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வெத்தலை ஏற்றினது. ஸோ இனிமேல் வந்து சாயந்தரம் இப்போ எடுத்து போட்டுருவேன் நான். அடுத்து வந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு செல்ஃப் இருக்கு. இந்த செல்ஃப்ல வந்து சோப்பு ஐட்டம், லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், இது எல்லாமே இங்கே தான் வச்சிருப்பேன். 2-3 பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நீங்க என்ன க்ரீம் யூஸ் பண்றீங்க ஃபேஸுக்கு, இப்போலாம் பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நான் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணல. என்னன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, குளிச்சுட்டு வந்தோடனே இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன். அப்புறம் இந்த பவுடர் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல இந்த மாதிரி பொட்டு தான் வைப்பேன். எனக்கு இந்த பொட்டு தான் பிடிக்கும். அப்புறம் இந்த சந்தனம் வைப்பேன். இந்த சந்தனம் வந்து ஈர சந்தனம் வைப்பேன். அதுக்கப்புறம் குங்குமம். இவ்வளவுதான் என்னோட மேக்கப். இப்போ நான் அவ்வளவா பண்றதே கிடையாது நான் மேக்கப்பே. ஸோ இந்த இடத்துல வந்து சோப் ஐட்டம், லிக்விட் ஐட்டம் இந்த மாதிரியே தான் இருக்கும். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு கேலண்டர் வந்து போட்டிருப்போம். எப்போவுமே வந்து முருகன் தான் நம்ம வீட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. எப்போனா என்னோட பர்த்டே எப்போ தான் கிஃப்ட் பண்ணாரு. அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்பீங்க, என்னக்கா கேலண்டர்ல வந்து டேட்டே கிளிக்காம வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போனா கேலண்டர்னா பார்க்கறதும் இல்லை, கிளிக்கிறது இல்லை. மோஸ்டா இந்த கேலண்டர் தான் நாங்கள் பார்ப்போம். அப்புறம் வந்து ஹாலில் வந்து எப்பவுமே வந்து 3 சேர் இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வந்து உட்காந்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பக்கத்துலேயே வந்து வாஷ் பேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். இங்க இருந்து குளிக்கிற வந்து ரெஸ்ட் ரூமு, வெளியில வந்து பாத்ரூம் வந்து வச்சிருக்காங்க. இதுதான் ஹாலு. ஸோ ஹாலில் வந்து இவ்வளோ திங்ஸ் தான் நான் வச்சிருப்பேன். நிறையானா வீட்டிலனா இல்லை, எல்லா திங்ஸுமே ஊர்ல தான் இருக்கு. வாங்க இப்போ பெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இதுதான் பெட்ரூமு. ஸோ கட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏசி. இந்த சைடு வந்து திங்ஸ் தான் வச்சுருப்பேன். இங்கே வந்து இந்த டப்பா ஐட்டம், அப்புறம் வந்து புக்கு இங்கே தான் வச்சுருப்போம் நாங்கள். இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்னால் வச்சுருப்போம். இந்த செல்ஃபில் வந்து ட்ரெஸ் தான் வச்சுருப்போம். நான் ஊருக்கு போகிறனால வந்து என்னோட ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணி நான் வச்சுட்டேன். ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாய். அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ வந்து வளகாப்புக்கு வந்து தலகாணினா வாங்கினோமா, அந்த தலகாணியை ஃபுல்லாக இங்கே தான் வந்து அடுக்கி அடுக்கி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓட்டை. பின்னாடி வந்து பால்கனி தான். ஸோ பால்கனியில் வந்து நான் கொஞ்சம் செடி தான் வச்சுருப்பேன். ஸோ ரம்பலை செடி வந்து வச்சுருப்பேன். ரம்பலை செடி வந்து குட்டி கொண்டு வந்தால் இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு. நிறைய பேர் ரம்பலை செடினா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிரியாணிக்கு போடுறதான். அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தா அம்மன் கோயில், ரைட் சைடு பார்த்தா வந்து பிள்ளையார் கோயில் இருக்கும். ஸோ நடுவால் தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.